அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கறிக்கஞ்சி குடித்தோமா, நிம்மதியாக படுத்து தூங்கணுமான்னு இல்லாமல் ஒரு 2, 3 வேலை வந்து ஈரோட்டில் இருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து ஒரு 4, 5 வேலை வச்சுட்டு தான் ஈரோடே போவேன். ஸோ முக்கியமாக வந்து இந்த லிக்விட் இல்லைங்க, கடையில் ரூ. 10 ரூ. 20 வாங்கினா பத்த மாட்டேங்குது. அப்புறம் சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வருது. அதனால் இது வந்து எங்கள் பெரியம்மா தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே வாங்குறதுக்கு ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஈரோடு சவிதாக்கு ஆப்போசிட்டில் வந்து பஸ்ஸு வெளியே போகிறக்கு ஒரு ரோடு, உள்ளே வரக்கு ஒரு ரோடு இருக்கும். அப்படி உள்ளே வர ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பேக்ஸ் பக்கத்தால் அந்த கடை இருக்குங்க. நேஷ்னல் சயின்டிஃபிக் இந்த கடை பேர். இங்கே தான் 1 இயராக வாங்கிட்டுருக்கேன். நான் வந்து இந்த வாஷிங் லிக்விடு, கம்ஃபர்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். அப்போ அதை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு, ரேட்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொங்கலம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சக்தி மசாலா கடை இருக்கும். அங்கே வந்து மஞ்சத்தூள் வந்து என் தம்பி நிச்சயத்தப்பவே அங்கோடு வேலை செய்கிற ஒரு அக்கா கொடுத்து விட்டாங்க. நான் தான் மறந்துட்டேன். இது வந்து சக்தி மசாலா அவங்களுடைய சொந்த கடை தான். எம்ஆர்பியோடவே ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1/2 கிலோ மஞ்சத்தூள் வந்து 120 வாங்கிட்டு வந்திருந்தேன். ரேட்டில் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரபி நர்சரி போனேங்க. சுரபி நர்சரியில் வந்து எனக்கு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. என்கொயரி மட்டும் தான் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அமௌண்ட் பத்தல. எனக்கு முக்கியமாக பச்சைநாடங்கன்று வேணுங்க. நான் வந்து இங்கே வாழை மரம் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து இங்கே நிறைய வேஸ்ட் தண்ணி இருக்குது. அதனால தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அம்மா வந்து புளியெல்லாம் கொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க.